பிரியமானவர்களே, காப்பு காட்டில் ஒரு சம்பவம். காப்பு காடு என்ற பகுதியிலிருந்து உள்ள ஒரு ஊர் இருக்குது, அதாவது மாராயபுரம் என்ற இடம். அங்கேயே ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பாய் அழைப்பார்கள், அன்பாய் ஓடி போவோம். ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் உண்டு. ஒரு குடிசை வீடு பக்கத்தில். தேவனை அல்லாதவர்கள் நிறைய கூடாரம் போட்டு இருக்கிறார்கள். அங்கே மனுஷனே வாழ முடியாது. அந்த வீட்டினுடைய சகோதரி சோதிக்கப்படும் போதெல்லாம் அப்படியே தற்கொலைக்கு ஆற்றுக்கே ஓடிடுவா, குளித்தர நதிக்கே ஓடிடுவா. அடிக்கடி பிடிச்சிக்கிட்டு தான் வரணும். ஆனால் ஊழிய கட்டுப்பாடு, அப்படியே தூக்கிட்டு ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். இவர்கள் பதறுவார்கள். ராத்திரி 12 மணிக்கு இறங்கி ஓடிட்டா தற்கொலை பண்ணுவதற்கு. நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் ஓடி போக வேண்டாம், நடந்து போய் கூட்டிகிட்டு வாருங்க, அவருவா. இப்படி பல கட்டம். சகோதரன் அடிக்கடி பாயசத்தை குடிப்பான், விஷத்தை குடிப்பான், பூச்சி மருந்து, மண்ணெண்ணெய் இதெல்லாம் குடிச்சிடுவான் அடிக்கடி. படித்த பட்டதாரி. சோதனை வீடுகளில், சோதனை இல்லாத வீடே கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த மகளுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தார். ஒன்றுமே கிடையாது, ஒத்த ரூபாய் கிடையாதுன்னு சொல்லலாம். ஒத்தரவு இல்லாமல் கல்யாணத்தை கம்பீரமாக நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கையை தட்டுங்க. இந்த ஊழியம் அப்படிதான். பாவத்தை எப்படி பிடுங்குமோ ஆசீர்வாதத்தை அப்படியே திரும்ப கொடுக்கும். அப்புறமா சகோதரிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வீடை கட்டிக்கோ, வீடை கட்டிக்கோ. எது பணம்? வீடை கட்டுன்னு சொன்னால் வீடை கட்டு, அதான் கீழ்ப்படுதல். அஸ்திவாரத்தை போட்டார்கள். ரொம்ப கீழ்ப்படிதல் வார்த்தையை திணிப்பேன். செய் செய் செய், இல்லைன்னா ஊழியத்தை வராதேன்னு சொல்லுவேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அப்படியே அழுத்தமாக சொல்லுவேன். அவங்க தப்பித்து போனாலும் நான் விடுறதில்லை. அஸ்திவாரம் கட்டும் வரைக்கும் கூடவே இருந்திருக்கிறேன். அப்புறம் சொன்னார், ஏசையா 45:4 கொடுத்தாரு, புதையலை போல் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். அந்த காசு வந்துன்னா நீ சிமெண்ட்டுகளோ செங்கல்லோ வச்சு வீடை கட்டி முடிச்சிரு, ஆனால் மரம் வாங்க போகாத. உற்சாகமாக இருக்கு. ஒரு 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 திருத்தம், மரம் வாங்க போகாத, கீழ்ப்படிய வேண்டும். ஒத்தரவு எடுக்க முடியாத அளவில் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் லோன் கிடச்சி. லோன் தான் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் லோனாக கிடைக்குது, ஆட்களுக்கு கிடைக்காது. ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாதவங்களும் ஒரு லோனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார், கொடுத்தார். வீடை கட்டுங்கன்னு சொன்னால் நாங்கள் மரம் வாங்கி வைக்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்யுங்க, செய்ய மாட்டோம். மரம்தான் வாங்கினாங்க, மரம்தான் வாங்கினாங்க. 4 வருடங்கள் அதே மரம் அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தது. ஒரு கல்லை கூட வைக்க முடியல. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. சொன்னா செய்யணும். வீடை கட்டிக்கன்னு சொன்னால் மரத்தை வாங்கி வச்சாங்க. அதுக்கு பாரு எந்த ஆசீர்வாதத்தையும் அவர் திறக்கலை. மரம் அப்படியே விறகு மாதிரி மாறிச்சு. 4 வருஷம் வெயிலும் மழையும் வீணாய் போய்விட்டது. அவை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன் அதில் விசுவாசம் கொள்ளணும். எங்கிருந்து பண்ணுவான், எப்படி பண்ணுவான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கிறவன் அவிவிசுவாசி. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். அவன் அந்தி கிறிஸ்து புழு, நசுக்கப்பட வேண்டியவன். கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற உங்களுக்கு என்ன வேணும்? பல கோடி ரூபாய்க்கு மதில், பயங்கரமான வார்த்தை தான் அவருடையது. பல லட்சம் கோடிக்கு சமமானது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை கேளாதவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவள். அவருடைய வார்த்தைகளை அற்பமாக எண்ணாதீங்க. வீடே கட்டலை. கடைசியில் வீடு கட்டுறதுக்காக இந்த மேடையில் வந்தாங்க. மறுபடியும் வீடை கட்டுவாய், ஊழியம் இல்லைன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு போனவங்க இன்னைக்கு வர வரல. அப்புறம் வீடை கட்டிட்டாங்க.
பிரதிஷ்டை கூட கிடையாது. அந்த இடத்துல நான் கால் வைக்கலைன்னா ஒரு கல்லை கூட தூக்கி வைக்க முடியாது. ஆத்தரையும் விற்கிற தோப்பு, இந்த மொத்த விற்கிற தோப்பு நடுங்கன்னு சொன்னால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜே மோச வேணும். விக்கிரங்கள் நடுங்குவதற்கு வேற ஊழியக்காரன் வந்தவனும் பேய்கள் நடுங்காது. உச்சமாக கையை தட்டுங்க. இந்த புழு மாதிரி பிசாசுகள் நடுங்கலாம். எனக்கு அழைப்பு வேற மாதிரி. ஆகவே விசுவாசத்தை இழக்கிறவன் தீமையை அனுபவிக்கிறான், விசுவாசத்தை பெறுகிறவன் நன்மையை பெறுகிறான். தான் விசுவாசம். இது வேண்டும் இல்லை, நிறைய பேருக்கு அது இல்லை. கேட்டால் நான் பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவரை கொண்டாடுகிறேன், விசுவாசம் இருக்கிறான்னு கேட்டால் அவ்வளோதான். தலைவலிக்கு எங்கே போவ? மருத்துவமனை. என் தலைவலிக்கு முழங்கால நின்று ஜபிச்சா தலைவலி குணமாகாதோ? என் வீட்டில் ஒருவன் பைத்தியக்காரனாக இருந்தா நீ ஜபித்தால் குணமாகாதோ? ஆகும். விசுவாசம் இல்லை, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கிறது. குடும்பம் பேர் பைத்தியக்கார குடும்பமாக மாறும். இதே மாதிரி தான் கடந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. சொல்லலை, ஒரு பைத்தியம்தான் ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. ஏய் கூட்டிட்டு வா, பொருத்தனோட வா, விடுதலையோட போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு ஜெபம், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தரை நம்புங்க. ஆடை நம்புறீங்க, மாடை நம்புறீங்க, கோழியை நம்புறீங்க, நாயை நம்புறீங்க வீட்டு காவலுக்கு. எல்லாத்தையும் உண்டாக்குனா தேவனை நம்பினா என்ன? அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சந்திரரோகி, சந்திரரோகன்னா தெரியுமா? காக்காவலி. காக்காவலி என்ன தெரியுமா? மியூசிக் சொல்லுங்க. காக்காவலின்னா என்னன்னு தெரியுமா? வருது பிக்ஸு. அது இங்கிலீஷில் பேசுனா புரியும், தமிழில் பேசுனா புரியாது. ஒரு காலத்தில் கக்கூசுன்னு சொல்லுவோம், ரெண்டாவது அது மாதிரி கக்கூசுன்னா வா நாரின்னு சொல்லிட்டு அதை டாய்லெட்டுன்னு மாற்றுறோம். டாய்லெட்டுன்னு வாயை மாற்றணும், அதையும் மாற்றி இப்போ ட்ரெஸ் என்ன ரூமு, ரெஸ்ட் ரூமு. நாளைக்கு என்ன ரூமோ பெட்ரூமாக மாறாமல் இருந்தால் சரி. உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. இந்த சந்திர ரோகம் பிடித்த ஒரு வியாதியஸ்தனை அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு போகிறார்கள். அது இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்கால கொண்டு போகிறார்கள். அவங்க விழுந்து விழுந்து ஜெபிச்சாங்க, கிடந்து ஜெபிச்சாங்க, உருண்டு ஜெபிச்சாங்க. விடுதலை கிடைக்கல. விடுதலை குற்றச்சாட்டோடு அந்த தாய் இயேசுவிடத்தில் வருகிறாள். குற்றச்சாட்டோடு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறாள். ஆண்டவரே, என் பிள்ளை தண்ணியை கண்டா விழுறான், நெருப்பை கண்டா விழுறான். அப்போஸ்தலரை கூட்டிகிட்டு போனேன், இவங்க நல்லா ஜெபிச்சு பார்த்துன்னு குணம் ஆகலை. இப்போ உம்மட்டா கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். உடனே அவர் முறைச்சு பார்க்குறாரு, அப்போஸ்தலரை பார்க்குறாரு. என்னையா எப்படியா ஜெபிச்சிங்க நீங்கள்? நாங்கள் நீங்கள் சொல்லி அந்த ஜெபத்தை ஜெபிச்சிருப்போம். அப்போ சொன்னார், இவ்வகையான ஜாதி பிசாசுகள், பிசாசுல ஜாதி இருக்கு, இவையான ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகவும் போகாதுன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? வாயில் நான் பழமாக வாய் திறந்து பேசுங்க, நான் மட்டும் பேசுகிறேன். ஆளுக்கு ஒரு மைக் வைக்க வேண்டியிருக்கு. நீ சட்டசபை மாதிரி. அப்போ ஜெபத்தில் நிற்காது. அவரே சொல்கிறாரு, அவருடைய சீடர்கள், நீ ஜெபம் பண்ண இந்த பிசாசு ஓடாது, இதுக்கு நீ உபவாசித்து ஜெபிக்கணும். புரியுதா? அந்த காலம், இந்த காலம்னா அதுக்கு பொருத்தனை செலுத்தி தான் ஜெபிக்கணும். அப்போ தான் இந்த ஜாதி பிசாசுகள் ஓடி போகும். இயேசு கிறிஸ்துனுடைய கூட இருக்கிறவங்களுக்கு உபவாச ஜெபம் தேவைப்படுகிறது பேய ஓட்டுறதுக்கு. அது வேற ஜாதி பிசாசுகள். அப்போ ஜாதி பிசாசுனா பிஏ படித்த பிசாசு, பிஎஸ்சி படித்த பிசாசு, எம்ஏ படித்த பிசாசு, எம்எஸ்சி படித்த பிசாசு, எம்எஸ்சி பிஎட் படித்த பிசாசு, பிஹெச்டி படித்த பிசாசு, இப்படி வெரைட்டி பிசாசுகள் உண்டு நாட்டில். உண்டா இல்லையா?
பேய்கள் இங்கிலீஷ் பேசுமா? பேசும். பேய்கள் மலையாளம் பேசுமோ? பேசும். பேய்கள் அந்நிய பாஷை பேசுமோ? பேசும். அது நம்ம நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ இவையான ஜாதி பிசாசுகள் என்ன செய்யும்? ஒரு குடும்பத்துக்குள்ளே போகுதுன்னு வைங்களேன். என்ன பண்ணோம்? நல்லா இருக்கிற பிள்ளை படிக்க விடாமல் கெடுக்கணும். ஒரு ஃபிக்ஸை வச்சிடும். அது டப்புன்னு மலந்தங்க விழும். அடுத்து கொஞ்சம் தாண்டி எழும்போம். எப்படி விழுது எப்போ விழுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எந்த நேரத்தில் விழுன்னு சொல்ல முடியாது, எப்படி விழுன்னு சொல்ல முடியாது. இதனால் அந்த குடும்பத்தினுடைய துக்கம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா பிள்ளையை குறித்து கவலை வருது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தில் கொழுந்து விட்டு எரிக்கிற குடும்பங்கள் இல்லையா, உடனே ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாங்க. ஏன் ஆண்டர் விட்டுலாம் கூப்பிட்டுறணும், ஏசப்பாட்டை கூப்பிட்டுறணும், இல்லைன்னா ஜீவொலி இருக்குது உங்களுக்கு, அங்கே வரலாம். நேரம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவான். அவன் டாக்டரு ஸ்வயங்கன்னு ஒரு ஊசி எடுத்து ஸ்வயங்கன்னு ஒரு சொருவு, அப்படி தானே பிள்ளை மயக்கம் போடும். இல்லை காலை மாலை இந்த டேப்லெட்டை கொடு. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, அந்த டேப்லெட் இல்லை எப்படிப்பட்ட டேப்லெட்டுன்னு, எவ்வளோ உயிரை கெடுக்கக்கூடிய டேப்லெட்டு. அதை வாங்கி பிள்ளையை கொடுப்பேன். சின்ன பிள்ளையாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி இழந்து, கொஞ்சம் கொஞ்சமாக ஈரலை இழந்து, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருதயத்தையும் இழந்து, கல்லீரலையும் இழந்து, எலும்பு தோல் எல்லாம் சோர்ந்து போய் சுருண்டு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு கிடக்கும். யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை, தூங்கிட்டு கிடக்கும். எப்போ ஒரு முறை எழும்புச்சுன்னா உடனே மாத்திரை கொடுத்து உடனே கிடத்துறது. என்னையா உங்களுக்கெல்லாம் என்னையா அறிவு இருக்குது? நான் உங்களை மட்டும் கேட்கல, இந்த செய்தியை கேட்க போகிற அத்தனை விடுங்க, என்னையா அறிவு இருக்குது உங்களுக்கெல்லாம்? அவரே சொன்னார் இது ஒரு பிசாசுன்னு. அப்போஸ்தலருக்கு இப்படி சொல்லிட்டு என்ன சொன்னார்? பிசாசை அதட்டினார், அந்நேரமே அந்த வியாதிஸ்தன் சொஸ்தமானான். உற்சாகமா கையை தட்டுங்க. அப்ப சந்திரரோகி, காக்காவலி, ஆங்கிலத்தில் ஃபிக்ஸட், ஏசு சொல்ல அது பேயுன்னு. படித்த பேரண்ட்ஸ் எல்லாம் இனி ஆஸ்பத்திரியில் போய் வரிசையாக நிற்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. பிக்ஸு வியாதிக்கு. பேயா வியாதியா? பேய் தானே. அப்போ இவங்க தானே மெயின் பேய்கள், அப்பா அம்மா தான் மெயின் பேய்கள். அப்போ அப்பா அம்மா பிஹெச்டி படிச்சிருப்பாங்க. பிள்ளையை கொல்றதுக்கு சூப்பர் ஸ்கெட்ச் போட்டு ஆஸ்பத்திரியில் மருந்து கொடுக்கறது. ஸ்லோ பாய்சன் விஷம், ஸ்லோ பாய்சன் விஷம். அது இல்லாத வியாதிக்கு நீங்கள் மருந்தை கொடுத்தா, உனக்கு கிட்னியில் பழுது இருந்தால் கிட்னி வியாதிக்கு மருந்து எடுத்துக்கோ, சுகர் வியாதி இருந்தால் சுகர் மருந்து எடுத்துக்கோ, டிசென்ட்ரி இருந்தால் டிசென்ட்ரி மாத்திரை எடு, நிற்கும். இப்போ ஒரு தலைவலி இருக்குது, ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட ஒரு அசுத்த ஆவி உள்ள தலையில் ஏறுதுன்னு வைங்களா, ஒரு ஸ்திரீகளாக இருக்குது, அப்போ தலைவலி வரும். எந்த மாத்திரை தான் குணம் ஆகாது. நீ மாத்திரை கொடுத்துட்டு இருப்ப, ஸ்கேன் பண்ணி பார்ப்பா, எம்ஆர்ஐ பார்ப்பா, அது பார்ப்பா, இது பார்ப்பா, எல்லாம் பார்ப்பா, குணம் ஆகாது. இப்போ ஒரு ஜேபிஆர் ஜபிச்சா மட்டும்தான் அது தீரும். ஏன்னா அது போஸ்ட்மார்ட்டம் ஆவின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உற்சவமாக கையை தட்டுங்க. இந்த குலசேகரம் பகுதியில் இருந்து ஒரு குடும்பம் ஒரு 3-4 நாள் தான் வந்தது. பிள்ளை +2 படிக்குது. அப்போ நான் சொன்னேன், இந்த பிள்ளை நல்லா ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், நல்லா சோதிப்பார், சீக்கிரமாக ஓடி போயிடுவா. சீக்கிரமாக உடனே அம்மா சொல்லுது, அது வெறும் பிள்ளை பிரதர், என் பிள்ளைய பார்த்து என்ன சொல், சீக்கிரமாக ஓடி போன்னு சொன்னால் உன் பிள்ளைய பார்த்து சொல்கிறேன், உன் பிள்ளை ஓடி போவா, ஜாக்கிரதையாக பார்த்துக்கான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் அனுப்பினேன். அதோடு இந்த ஊழியத்தை வரவே இல்லை. சும்மா இருக்கிற பிள்ளைய பார்த்து ஓடி போன்னு சொன்னான். அது +2 பாஸ் ஆகிட்டு டிகிரி போச்சு. ஃபஸ்ட்டு இல்லை லவ் பற்றி எரிந்தது. லவ் பற்றி எரிந்தால் எப்படி ஆகும்? லவ்னு நிறைய புரியாது. காதல் பற்றி எரிந்தது. கடைசியில் அந்த பிள்ளைக்கு தீராத ஒரு தலைவலி, தீராத தலைவலி. வேறு வழி இல்லை. நிறைய பேர் ஃபோனில் தானே நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணுவணும், ஃபோனில் தாங்க அதையும் கூப்பிடுவாங்க. சர்ச்சுக்கெலாம் வரமாட்டாங்க, ஜீவோலிக்குன்னே வரவே மாட்டாங்க. ஆனால் ஜீவோலி எப்பவும் ஃபோனில் பேசணும், அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன கிறிஸ்துவன்னு தெரியாது. இங்கே வந்தால் சுவிசேஷம் கிடைக்கும், விடுதலையும் கிடைக்கும். அங்கே அந்த அம்மா பேச சொல்லி பொண்ணுகிட்ட போனை கொடுத்து ஜோம் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் போஸ்ட்மார்ட்டம் ஆகி உன் சரசு மேலே உட்காந்துருக்கு. யார் அவன்? அடுத்த கேள்வி கற்றுக்கு, யார் அவன்?
அது அவளுக்கு புரியுது, அம்மாவுக்கு புரியல. யாரவன்? என்னோட பாய் ஃப்ரெண்ட். எங்கே வேலை பார்க்குறான் அவன்? போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுவான் அவன். அங்கே தான் வெட்டுற வேலை. அவனை பயிலோ பண்ணியா, விட்டுரு, கர்த்தருக்கு பிரியமில்லை. இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவனை கல்யாணம் பண்ணலன்னா நான் சாவுவேன். பாஸ்டர் நீங்கள் எப்படி ஜெபிச்சாலும் நான் மாற மாட்டேன், அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. உடனே எனக்கு ட்ரீட்மெண்ட்டு. அந்த ஆவி வெள்ளத்தில் பேசுது. அம்மா கிட்ட சொல்கிறேன், போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட ஒரு ஸ்திரீயின் ஆவி அவன் தலையில் உட்காந்துருக்கு. அவன் வெட்டுவான் இல்லை, போஸ்ட்மார்ட்டம் செய்வான்ல, அந்த ஆவி இவனுக்குள்ளே ஏறி, இந்த ஆவி இவளை தொட்ட போது இவளுக்குள்ளே ஏறி உட்காந்துருக்குப்பா. இப்போ இந்த ஆவிக்கே தான் கல்யாணம், அவனை பொண்ணுக்கு இல்லை கல்யாணம். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் தேவைப்படுகிறது இல்லை, ஆவிக்கு கல்யாணம் தேவை. அவன் கல்யாணம் பண்ணணும். பாழாக்காத ஒரு பொருத்தனை செலுத்தி இந்த ஆவியை அழிச்சிட்டு போயிருன்னு சொன்னால் ஊழியத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. 11 வகுப்பு படிக்கும்போது கல்யாணத்துக்கு ஆயத்தம். பெற்றோர்களே வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயம். பிள்ளைகள் அடம் பிடிக்கிறது சுயத்தினால் இல்லை,